தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு புதிய காப்பீட்டுத்துறை வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ இந்த காப்பீட்டுத்துறை வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கெங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது, ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை கொடுத்துட்டு இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, IRDAI. ஸோ இங்கே இருந்து தான் இந்த டைரக்ட் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் 20/9/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக ஒரு அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்கு எடுக்கிறாங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மூலமாக. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். மொத்தம் 49 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எத்தனை வேக்கன்சிங்கிறதையும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதற்கான எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எலிஜிபிலிட்டியில் ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பொது பிரிவினரும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் SC/ST சமூகத்தை சார்ந்தவராக இருக்கீங்க அப்படின்னா 35 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி OBC அப்படின்னு சொல்லக்கூடிய BC, MBC, DNC, BCM இந்த 4 கேட்டகிரி அந்த OBCக்கு கீழே வர்றதுனால நீங்கள் மட்டும் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு ஃபினான்ஸு, லா இதில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஸை பொறுத்தளவுக்கு CFAO, CMAO முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு. லா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. லா போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு பேச்சுலர் டிகிரி லாவில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து IT போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஐடியை பொறுத்தளவுக்கு பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். என்னென்ன டிசிப்ளினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், IT, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க. அதே மாதிரி நீங்கள் MCA முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி ஏதாச்சும் ஒரு டிசிப்ளினில் முடிச்சுட்டு MSc கம்ப்யூட்டர்லேயே ஐடியிலே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். MSc எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து அதே மாதிரியே ஜென்ரலிஸ்ட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 24 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தவங்களே தாராளமாக அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி எலிஜிபிள் தான். பட் இதில் எந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் பற்றின நாலேஜ் இருக்கணும். அதாவது கம்ப்யூட்டரில் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுற நாலேஜ் இருக்கணும். ஸோ அது இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனும், செகண்ட் ஒரு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனும், தேர்ட் ஃபேஸ் ஒரு இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ் 2 டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 3 பேப்பர் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ரிலிமினரியை பொறுத்தளவுக்கு 160 கொஸ்டின், 160 மார்க்கு எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. இதில் எப்பவும் போல் ரீசனிங்கு, இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜு, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், இதில் இங்கிலீஷு, எக்கனாமிக் அண்டு சோஷியல் இஷ்யூஸ் இம்பேக்டிங் இன்சூரன்ஸு, அதே மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இதில் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு மொத்தம் 300 மார்க்கு எழுதுறதுக்கு உங்களுக்கு டோட்டலாக 3 ஹவர்ஸ் டைமும் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ நம்ம சென்னையில் உங்களுக்கு சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூ டைரெக்டாக நீங்கள் எழுதிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம்பா. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கான சேலரி அப்ராக்சிமேட்டாக 1,46,000 ரூபா இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு சிட்டியை பொறுத்து, அதாவது ஒவ்வொரு சிட்டி ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து மாறும். அப்படிங்கிறதுனால மினிமம் உங்கள் கையில் ஒரு 85,000லேருந்து 95,000 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் தான் ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாட்டில் சென்னை ஒரு சென்டராக கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ எல்லாமே சென்னையிலே நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போஸ்டிங்ஸும் உங்களுக்கு சென்னையிலே கொடுக்கறதுனால கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு சேலரி எந்த ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை தவிர்த்து எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் 100 ரூபாய் SC/STயாக இருந்தால் பே பண்ணணும். அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே 750 ரூபா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள்.